தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சோதரம். உதாரணமாக இன்றைக்கு வேலைக்காக ஒருத்தவங்க இன்டர்வியூ போறாங்க. ஒரு நேர்முக தேர்வு அட்டன் பண்ணும்படியாக ஒருவர்கள் கடந்து செல்கிறார்கள். பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம், இன்டர்வியூக்காக படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்காக போகும்போது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நம்மகிட்ட எந்த அளவுக்கு பிளஸ் இருக்குது, பாசிட்டிவ், நம்ம என்ன கற்று வைத்திருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு தகவல்களை கேதர் பண்ணி வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய மூளை செயல்படுகிறதுன்றதை அவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்படித்தானே? சோதரம். இது உலக பிரகாரமான தெரிந்தெடுப்பு. ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு பார்க்கும்போது புறக்கணிக்கப்பட்டவர்களையும், வெறுக்கப்பட்டவர்களையும், ஒதுக்கப்பட்டவர்களையும், நொறுக்கப்பட்டவர்களையும், கேவலப்படுத்தப்பட்டவர்களையும், நிந்திக்கப்படத்தக்கவர்களையும் தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்தார்? வேதத்தை நல்லா வாசித்தோம்னா நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு பூரா பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி, ஒரு 90% பார்க்கும்போது சோத்திரம், சின்ன சின்ன ஆளுகளை, அற்பமான ஆளுகளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டு மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12 சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் மீன் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்க வேண்டும். தேவனுடைய தெரிந்தெடுப்பு இல்லாதவைகளை உருவாக்குகிறதா இருக்கிறது. ஒரு பலவீனன் ஆண்டவர் தெரிந்து கொண்டு பலம் உள்ளவனை எப்படி விழ வைக்கிறார் என்று சொன்னால், அவனை பலப்படுத்துகிறார். பலவீனமான ஒருத்தனை கர்த்தர் பயன்படுத்தணும்னா அவனை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காமன் வேத பகுதி நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 7வது அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசிப்போமாக. போதும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பலவீனமான கிதியோன், பராக்கிரமசாலியான கிதியோன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இவன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது தன்னுடைய பலவீனத்தை அவன் பார்க்கிறான். நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாதவைகள் எவைகள், செய்ய வேண்டியவைகள் எவைகள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமாக. முதலாவது, நம்முடைய பலவீனங்களை நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சோத்திரம். நான் பலவீனன் என்பதை அடிக்கடி என்ன செய்யக்கூடாதுன்னா அறிக்கை செய்து கொண்டிருக்க கூடாது. எனக்கு இது தெரியாது. நம்ம மனதளவில் சில காரியங்கள்ல வீக்கா இருப்போம். ஸ்தோத்திரம். அதை வைத்துக்கொண்டு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அருளும் போது, சில வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அதை இழந்து போகாதபடிக்கு அதை நம்மளே அற்பமா நினைச்சு இதையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, இதையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு கிருபை இல்லை, இந்த காரியத்தை எடுத்து நடத்துகிற அளவுக்கு எனக்கு என்ன செய்யல, பொறுப்பு பத்தாது, வயது பத்தாது, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுன்னு சொல்லி நம்ம தட்டி கழிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான குறைகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைகள் உண்டு. சோத்திரம். ஆனால் அந்த குறைகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பெருசா பார்க்காம நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போமாகில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுவோம். எந்த காரியத்தை நான் பெருசா பார்க்கிறேனோ அந்த காரியம் என்னை ஆளுகை செய்கிறதா இருக்கும். சோத்திரம். என்னுடைய பலவீனத்தை நான் பெருசா பார்த்தேன்னா என்னுடைய பலவீனம் என்னை ஆளுகை செய்யும். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பெரியவர் என்று நான் நினைப்பேன். ஆனால் நான் அதை சோத்திரம் நினைத்து கொண்டு யோசிப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில பெரிதா இருக்கிறதோ அந்த காரியம் நம்மை ஆளுகை செய்யும். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பெருசுன்னு சொல்லி பிரச்சனையை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்போமானால் அந்த பிரச்சனைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான போராட்டம் ஒருவேளை பிசாசனுடைய போராட்டமா இருக்கலாம். இந்த பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து என்னால் விடுபடவே முடியல. அவன் ரொம்ப அதிகமா என்ன செய்யறான், நைட்டு தூங்க முடிய மாட்டேறான், துன்புறுத்துகிறான், சரீரத்தினால வதைக்கிறான் இப்படின்னு சொல்லி அவனை பெருசா பேசுனா அவன் நம்மை ஆளுகை செய்வான். அல்லேலூயா. ஒருவேளை பொருளாதார நெருக்கடியின் நிமித்தமாக நம்ம ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதை நம்ம பெருசா நம்ம நினைப்போமானால் அது நம்மை ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். எதை நம்ம பெருசா நினைக்கிறோமோ அது நம்ம ஆளுகை செய்யும். சோத்திரம். அப்போ நம்ம எதை பெருசா நினைக்க வேண்டும், எந்த ஒரு காரியத்தை நம்ம பெரிதாய் கருத வேண்டும் என்றால், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் ஒருவரே பெரியவர் என்று சொல்லி நாம் அனுதினமும் அறிக்கை செய்து கொண்டே இருப்போமானால் எனக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. எதற்கு கர்த்தர் கிதியோன ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்து மேற்கோள் காட்டி அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரங்களை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கிதியோனை போல சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது என்பதற்காக கிதியோன் என்ன செய்கிறான், ஆண்டவர் வந்து அவனை அழைக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் சொல்லுகிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் பராக்கிரமசாலி அல்ல, என் குடும்பம் மிகவும் சிறியது. சோத்திரம். இவ்வளவு பெரிய படைகளை ரட்சிக்கிற அளவுக்கு நான் என்ன செய்யல, பெரிய வலுப்பெற்றவன் அல்ல, பலசாலியும் அல்ல, புத்திசாலியும் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே நீ போ, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் தான் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அநேகர் கிதியோனை போல ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கிறது, ஆனா ரொம்ப லேட் ஆகுது, அதை நான் பார்க்கல, எனக்கு கண்ணுக்கு தெரியல, கர்த்தர் எனக்கு பேசுகிற காரியம், எனக்கு வச்சிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல, என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவனுடைய தரிசனத்தை நான் பார்க்கவில்லை, என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு என்ன நியமித்து வைத்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மகிமை, அவர் எனக்குன்னு நியமிச்ச அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அது பெருசா சிறுசா, அது எந்த வடிவத்தில் இருக்கும். சோத்திரம். அது பொருளா வருமா இல்ல வேற விதமா வருமா, அது அசையும் சொத்தா அசையா சொத்தா. அல்லேலூயா. அதை நான் என்ன செய்யல, பார்க்காதனால அந்த காரியத்தினால என்ன செய்ய முடியலன்னா முழுமையாக நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. ஆண்டவர் மேல கர்த்தருடைய கிருபைய, கர்த்தருடைய வல்லமையை பெருசா நினைக்க முடியாததற்கு காரணம் அவர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனம் எப்படிப்பட்டதுன்றது தெரியாமல் இருக்கிறதுனால. கிதியோன் ஏன் பயப்படுகிறான், கிதியோனை சுத்தி யார் நிக்கிறா, மீதியானியர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, அமலேக்கியர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, ஒரு பக்கம் கிழக்கத்தி புத்திரர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. பயம் வருமா வராதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களோ கடற்கரை மணலத்தனையா இருக்கிறார்கள், வெட்டுக்கிளியை போல் இருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு முன்பாக சின்னதா இருக்கிறோம். யோசுவாவை குறித்து காலேபை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். 12 பேரை யோசுவா என்ன செய்கிறார், அனுப்புகிறார், போய் என்ன செய், போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்ததுல 10 பேரு அவர்களுடைய நாடு, அங்கு இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் பயங்கர பலாக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் தெரிகிறோம், வெட்டுக்கிளிய போல நாங்க இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 10 பேரு என்ன செய்யலன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகல. அந்த 2 பேரு ஆண்டவர் கூட இருக்கிறார், அவங்களை எல்லாம் நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு யார் அறிக்கை செஞ்சாங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கானானுக்குள்ள கூட்டிட்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த காரியத்தை என்னோட வாழ்க்கையில நான் பெருசா நினைக்கிறேனோ அந்த காரியம் தான் என்ன ஆளுகை செய்யும். அல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவர் நான் பலவீனனாக இருந்தாலும் என்னை பராக்கிரமசாலியாக மாற்றுகிற வல்லமை நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது காரியம், ஆமென், சோத்திரம். இப்பேற்பட்டதான காரியம், நம்முடைய பலவீனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒத்துக்கொள்ளக்கூடாது. காம்ப்ரமைஸ், நம்முடைய பலவீனத்தோடு கூட நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு குறைகள் நம்ம இடத்தில் இருக்கும், அந்த குறைகளுக்கு ஜால்ரா அடிக்கிறது. சோத்திரம். ஆமா, இதனால என்ன செய்ய முடியல, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல. பலவீனத்தை மேற்கோள் காட்டுகிறது, இயலாமைய மேற்கோள் காட்டுகிறது. சோத்திரம்.
இந்த இயலாமையை மேற்கோள் காட்டுகிறதுனால அது ஆளுக நிறைய இடத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ மீதி இருக்கிற நல்லவைகளையும் நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவையும் அது என்ன செஞ்சிடும், எடுத்து போட்டுரும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 10 -10 கணக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். +10 -10 1 to 10, இங்க -1 to 10. சோதரம் 2 இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மைனஸ் எல்லாம் உள்ள வர வர என்ன ஆயிட்டு இருக்கும், பிளஸ் எல்லாம் கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். மைனஸ் உள்ள வர கழிஞ்சு கடைசியில் எதுல வந்து நிற்கும், 0ல வந்து நின்றும். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதமே இல்லாம போயிடும். நம்மகிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை நம்மள்கிட்ட போயிடும், நம்மள்ட்ட இருக்கிற விசுவாசம் போயிடும். சோத்திரம். நம்ம கிட்ட கிரியை செய்கிற இந்த நெகட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா, விசுவாசம் நமக்குள்ள குறைய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் மேல வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அதனால முதலாவது காரியம், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய பலவீனத்தோடு கூட நான் ஒத்து போகக்கூடாது. 2வது காரியம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னொரு காரியத்தை சொல்றார், போக பயப்பட்டாயானால். இவனுக்கு ஏன் பயம் வருதுன்னா, அவங்க பல லட்சம் பேர் திரண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, வெறும் 300 பேர் தான் போறாங்க. அல்லேலூயா. வெறும் 300 பேர் அத்தனை லட்ச ஜனங்களை கொல்லும்படியாக கடந்து செல்கிறார்கள். நீங்க கவனிங்களேன். சோத்திரம். பல லட்ச ஜனங்களை ஒரு 300 பேர் எதிர்த்து சண்டை போட முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு 300 பேர், இன்னைக்கு நம்முடைய சபையில் ஒரு 300 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோத்திரம். 300 பேர். உடுமலைப்பேட்டையினுடைய மக்கள் தொகை 2011 70,000 பேர். அல்லேலூயா. இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல. 2011 கணக்கெடுப்பின்படி 75,000 சம்திங் வருது. சோத்திரம். அப்போ இந்த 300 பேர் இந்த 75,000 பேர்த்த வீழ்த்த முடியுமா? சொல்லுங்களேன். முடியாது. ஆனா இந்த 300 பேர் 75,000 பேர் இல்ல, அதை காட்டிலும் பல லட்சம் ஜனங்கள். அமலேக்கியர்கள் ஒரு பக்கம், மீதியானியர்கள் ஒரு பக்கம், கிழக்கத்தி புத்திரர்கள் ஒரு பக்கம். பயம் வருமா வராதா? ஆட்டோமேட்டிக்கா பயம் உள்ள வர ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட்டாயானால். சோத்திரம். 2வது காரியம், நமக்கு பயம் வரும்போது என்ன செய்யணும்னா, ஆண்டவர் இடத்துல ஹெல்ப் கேட்கணும். ஸ்தோத்திரம். பயத்தை மேற்கொள்றதுக்கு என்ன ஆண்டவரே பண்ணணும்? சில காரியங்கள் என்னை தொடர்ந்து பயப்படுத்திக்கிட்டே இருக்குது, பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த காரியத்திலிருந்து விடுபடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கிதியோன்ட்ட சொல்றாரு, நீ பயப்பட்டேன்னா நீ என்ன செய்ய, எல்லா படையும் கூட்டிட்டு போக வேண்டாம். ஸ்தோத்திரம். நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய், ராத்திரி நேரத்துல அந்த சேனை இடத்துக்கு போய், தெரியாதபடிக்கு அங்க என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வா, உன்னுடைய கைகள் திடப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயத்தை மேற்கொள்றதுக்கு உலகத்தரமான ஜனங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது, ஆண்டவரிடத்துல ஹெல்ப் கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த காரியத்தில் நான் ரொம்ப பயந்துருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பராக்கிரமசாலின்னு பேர் சொல்லி அழைச்சவர் அந்த பயத்தை மேற்கொள்கிறதற்கான வழியையும் கர்த்தர் காட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு, நீ போய் உன்னுடைய எதிரிகள் என்ன பேசிக்கிறாங்கன்றத நீ போய் கேளு. இவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே கிதியோனும் பூராவும் என்ன செய்கிறார்கள், போறார்கள். எங்க போறார்கள்? மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கு வேத வசனம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்களேன். 13வது வசனத்தை வாசிங்களேன்.
ம் 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 போதும் ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க, இப்ப கிதியோன் அந்த இடத்துல போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றத கவனிக்கிறார். என்ன அங்க பேசிக்கிறாங்கன்னா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. நல்லா கவனிங்க, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அல்லேலூயா. கிதியோனிடத்திலிருந்து ஒரு அப்பம் உருண்டு வந்து மீதியானுடைய கூடாரத்தை விழப்பண்ணிருச்சு. இது ஒரு சொப்பனம். இது யாருக்கு வருது? அங்க இருக்கிற ஜனங்களுக்கு, அதாவது இவனுடைய எதிரிகளுக்கு ஒரு சொப்பனம் வந்து அவங்க பேசிக்கிறாங்க இப்படி. அப்ப அவனுங்க சொல்றாங்க, சோத்திரம், இது இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் கிதியோனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அறிக்கை செய்யறது யார் தெரியுமா? எதிரிகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதை கேட்கும் போது அவனுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகிறது. நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன செய்வார்ன்றதை மட்டும் பாருங்களேன். நம்முடைய பயம் எப்பொழுது மாறும் அப்படின்னா, நம்முடைய பயத்தை எடுத்து போடுகிற வல்லமைய, இங்க கிதியோனுடைய பயத்தை எடுத்து போடுகிறதான அந்த காரியத்தை யார் கையில வச்சார்னா, அவனுடைய எதிரியினுடைய கையில வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. இவங்க எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்களோ, பயப்படுகிறவர்களே இன்னைக்கு கிதியோனை நினைச்சு பயந்துட்டாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு வெறும் 300 பேர் தான், ஆனா தேவனுடைய திட்டத்தோடு கூட உள்ள வாராங்க. இன்னைக்கு இவங்க கையால நம்ம என்ன ஆக போறோம்? சாக போறோம். நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிற பொழுது, ஆண்டவர் எதிரியினுடைய வார்த்தையினால கிதியோனை கர்த்தர் திடப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். ஒரு இடத்துல பார்க்கும்போது பார்வோன் இடத்துல வீட்டுல வச்சு மோசை ஆண்டவர் வளர்க்கிறார். இந்த இடத்துல ஒரு மனிதனை திடப்படுத்துகிறதுக்கு எதிரியை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல வல்லமையுள்ள தேவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பயம், எனக்குள்ள இருக்கிற கலக்கம், எனக்குள்ள இருக்கிறதான சூழ்நிலையை குறிச்சு, என் எதிர்காலத்தை குறிச்ச பயம், எதிர்காலம் என்ன ஆகுமே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். எதிர்காலத்தை கலக்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எதிர்காலத்திலே அநேக நன்மையின் வழியாய் ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, பயத்தை எடுத்து போடுகிறதற்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில காரியத்தை குறித்து பயந்துதான் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப மிகுதியா இருக்குது. மிகுதியா இருக்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரம். வாசியுங்கள், 4வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. போதும், ஒரு ஆமென் சொல்லுவோமா? நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து, ஸ்தோத்திரம், மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் கழிச்சுட்டு வெறும் 300 பேர். அந்த 300 பேர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுங்களா? ஸ்தோத்திரம், குனிஞ்சு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட வக்கில்லாதவர்கள். அல்லேலூயா. காலில் முழங்கால் போட்டு குனிஞ்சு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பலன் இல்லாத 300 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த பைபிள் ஸ்டோரியை வச்சு நாயை போல நக்கி குடிக்கிறவனை நீ என்ன செய், கூட்டிட்டு போ அப்படிங்கிறார். முழங்கால் ஊனி குடிக்கிறது டீசெண்டா, நக்கி குடிக்கிறது டீசெண்டா? முழங்கால ஊனி தன்னுடைய பலத்துல நிக்கிறதுக்கு பேர் தான் கொஞ்சம் பலசாலிகன்னு சொல்ல முடியும். அந்த கொஞ்சம் கூட பலசாலிகள் இல்லாம பலவீனமா இருக்கிறவனை நீ 300 பேரை கூட்டிட்டு போ. ஏன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், நீ என்ன செய்யக்கூடாது? ஜனங்கள்
நான் என்னுடைய படை திரட்சியினால தான் நான் இவங்களை ரட்சிச்சேன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிடக்கூடாது, பெருமை பாராட்டி விடக்கூடாது என்பதற்காக உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல, பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஏன் நான் பலவீனன் அல்ல? நான் பலவீனன் தான், ஆனா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் பெரியவராக இருக்கிறார். கிதியோனை பாருங்களேன். கிதியோன் ஒரு சிங்கத்தை கிழித்து எரிகிறான். சோத்திரம். ஒரு சிங்கத்தை என்ன செய்யறான், அப்படி ஒரு ஆட்டை கிழிச்சு போடுறது போல என்ன செய்யறான், கிழிச்சு போட்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1000 பேர்த்த ஒரு எலும்ப எடுத்து என்ன செய்கிறான், அடிக்கிறான். 2 தூணை தன்னுடைய கையில வச்சு தள்ளும் போது அத்தனை ஜனங்கள் எல்லாம் செய்து மடிந்து போகிறார்கள். இதெல்லாம் இவனுடைய பலத்தினால வந்ததா? அந்த அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி மேல ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமா இறங்கிடினால் அவன் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். ஒரு ஆமென் சொல்லுவான். இன்னைக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாக தெரியும். நம்ம அந்த சூழ்நிலைகளை காட்டிலும் சின்னவர்களாக இருப்போம். சில காரியம் நம்மனால ஏன் நமக்கு வாய்க்காம போகுது அப்படின்னா, சில சூழ்நிலை மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறதுனால. இந்த காரியம் நான் காப்பாத்திரும், இந்த காரியத்துல நான் ஜெயம் எடுத்துருவேன், இதை செய்யறதுனால என்னோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிவிடும். ஒரு ஆமென் சொல்லுவான். சில பலவீனம் இருக்கும், சில சரீரத்தில் சில பலவீனம் இருக்கும். நான் இந்த டாக்டர் பயங்கரமான ஃபேமஸான டாக்டரு, அந்த டாக்டரை போய் சந்திச்சேன்னா என்ன செஞ்சிருவாரு, என்னோட சரீரத்தில் காணப்படுகிற வியாதியை அவரு ஹீல் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. குணமாக்க முடியாத வியாதியையும் அவர் என்ன செஞ்சிருவாரா, குணமாக்கிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருக்கிறாரு. கேரளாவுக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்க, ஒரு மருந்து கொடுப்பாங்க, ஒரு நாட்டு மருந்து. அந்த நாட்டு மருந்து கொடுத்தா என்ன ஆயிருமா, கேன்சரு சரியாயிரும். அல்லேலூயா. இந்த வியாதி கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவாய் வந்திருக்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிற சில கடினமான சூழ்நிலை எதற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் யார் என்று வெளிப்படும்படியாக வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதை அனுமதிச்சவர் தான் அதை நம்ம இடத்திலிருந்து எடுத்து போட முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். என்னுடைய திறமையால நான் இதை ஜெயிச்சேன், என்னுடைய திறமையால இதை நான் சால்வ் பண்ணினேன், என்னுடைய திறமையால இந்த காரியத்தை நான் மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு, பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். எது நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாததோ அதைத்தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நம்ம கூட சில நேரங்களில் வீட்டில் தேவையில்லாம இது யூஸ்லெஸ், இதை என்ன செஞ்சிருவோம், தூக்கி போட்டுருவோம், இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி போட்ட தாவீதைத்தான் கர்த்தர் எடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அதிபதியாக கர்த்தர் உட்கார வைத்தார். அல்லேலூயா. எனக்கு எந்த குவாலிட்டி கிடையாது, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு நம்ம இருக்கலாம். நம்மளை தான் கர்த்தர் எடுத்து உட்கார வைக்க போகிறார். நம்மிடத்தில் 3ஆவதாக காணப்படுகிற காரியம் என்னவென்றால், பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆண்டுடைய சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருந்து தோல்வியாவே என்னோட வாழ்க்கையில வருது, என்னோட வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நானும் ரொம்ப பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், அது தோல்வியாவே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான் பக்கபலமா நிக்க போறார். உங்களுக்கு ஜெயம் கர்த்தரால மட்டும்தான் உண்டாக போகுது. உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தரால மட்டும்தான் வரப்போகுதுன்றதுனால தான் தொடர்ந்து அந்த காரியம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கழிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பலவீனம் ஆக்கிட்டே இருக்கிறார். கிதியோன்ட்ட ஃபர்ஸ்ட் 1,00,000 ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, பரவாயில்ல ஓரளவுக்கு என்ன செஞ்சிடலாம், படையை மேனேஜ் பண்ணி கொண்டு போய் இவங்களை ஜெயிச்சிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஏன்னா இன்னும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப பெருந்திரள் கூட்டமா இருக்கிறாங்க. இங்க சேர்க்கறத விட்டு போட்டு நீர் என்ன செய்றீரு, குறைச்சிக்கிட்டு இருக்கிறீரு. அல்லேலூயா. கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நன்மைக்காகத்தான் இருக்கும். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சு போயிட்டே இருக்குதா, தேவ மகிமை அதிகமாகிட்டே இருக்குது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். பெரிய ரட்சிப்பை மீதியானியர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் கிழக்கத்தி புத்திரர்களுக்கும் செய்த ஒரு அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கிதியோனுக்கு செய்த ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஒருவர்களுடைய ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் திரும்ப பண்ணுகிறார். என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா?
எப்படி அங்க மூன்று ராஜ்யம், அதாவது கிழக்கத்தி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு பெரிய சகல புத்திரர்களும் கூடி சேர்ந்திருக்கிறாங்க. அங்க ஒரு பெருங்கூட்டங்கள் அங்க காணப்படுகிறது. இவங்க சட்டியில தீவட்டி எடுத்துக்கிட்டு எக்காலத்தை எடுத்துக்கிட்டு நீ ஊதும் போது என்ன செஞ்சிடும்? அங்க ஜெயம் உண்டாகுன்றார். கிதியோனு கத்தி எடுத்துக்கிட்டு அங்க சண்டைக்கு போகல, சட்டியும் எக்காலத்தையும் தூக்கிட்டு சண்டைக்கு போறான். எக்காலம் என்பது துதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எக்காலமும் அந்த துதி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, கையில ஒரு தீச்சட்டி எடுத்துட்டு போறான் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால நிறைந்த துதி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகத்தால நிறைந்த துதி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில துதிக்க துதிக்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதல் நமக்குள்ள அதிகமா இருக்க இருக்க எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் நமக்கு முன்பாக நின்றாலும் அதுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணி கடைசியில நமக்கு அது இல்லாமலே போய்விடும். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் ஜெயிக்க வல்லமுள்ள தேவன். நமக்கு விரோதமாக எழும்புகிறவருக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவர். என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஸ்தோத்திரம். சாதாரண படைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, ஏண்டா மீதியானீர்களா? சின்ன படைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, ஈஸியா போய் ஜெயிச்சிடலான்னு கூப்பிட்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஆண்டவர் இருந்து எங்களையும் சேர்த்து கொண்டு போடலான்னு சொல்லி நீ கூட்டிட்டு வந்துட்டியான்னு அங்க அமலேக்கியம் கேட்டிருந்திருப்பான். அதுக்கு அமலேக்கிய ராஜா கிட்ட மீதியான் ராஜா சொல்லியிருந்திருப்பான், எல்லாம் தெரிஞ்சுதானே நீர் வந்தீரு, இப்ப வந்துட்டு இங்க புலம்பல் பாடிட்டு இருந்தா சின்ன படை பெரிய படைனா உடனே அந்த ராஜாவுக்கு கோவம் வந்து இருந்திருக்கும். கோவம் வந்த உடனே அங்க இருக்கிறவன், நீ எப்படிறா ஏன் ராஜாவை நீ தப்பா பேசலாம் அப்படின்னு அவன் கேட்டு இருந்திருப்பான். இப்படி ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில் அவங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு மடிய செய்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அபிஷேகத்தினால நிறைந்து துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நம்முடைய குறைகள், இல்லாமைகள், எல்லாவற்றையும், வெறுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்முடைய துதிகள் அபிஷேகத்தினால வெளிவரட்டும். ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனையில அநேக விடுதலை உண்டு. ஏன்னா அந்த அபிஷேகத்துல கர்த்தருடைய வாசனையை நம்மளால உணர முடியும். கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுவான். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுவாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் 3 காரியங்கள். முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? பலவீனத்தோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகி போகக்கூடாது. 2வது காரியம் சொல்லுங்களேன், பயத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கணும். 3வது காரியம், பெருமை பாராட்டுறபடிக்கு தேவனிடத்துல தாழ்மையா இருக்க கடவோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் மனதில் வைத்து இந்த வாரம் முழுவதும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை வீட்டில் போய் தியானிங்க. கர்த்தர் இன்னும் அதிகமாக இந்த காரியத்தின் வழியாய் உங்களோடு கூட இடைப்பட்டு பேச வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் அப்படியே இளம் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை,